நினைத்து பார்த்தா நெஞ்சு கொதிக்கிறது சாமி. எத்தனை பேர் என்னை கேலி செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர் வசைப்பாடியிருக்கிறார்கள், எத்தனை பேர் என் முதுகில் குத்திருக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவரையும் பழி வாங்காமல் ஓய மாட்டேன் என்று அந்த சாமியார் முன் வந்து பொறுமினான் ஒரு சீடன். ஏதாவது மந்திரம் இந்திரம் இருந்தால் சொல்லுங்க சாமி என்றான். சாமி யோசித்தார். சரி, ஒன்று செய்யலாம் என்று கோணி பையை சீடன் கையில் கொடுத்தார் சாமி. நீ யாரையெல்லாம் பழி வாங்க வேண்டும் என நினைக்கிறாயோ அவர்கள் பெயரை ஒரு உருளைக்கிழங்கில் செதுக்கி இந்த கோணி பையில் போட்டு கொண்டு வா என்றார். ஆனால் 2 நிபந்தனைகள் என்று தொடர்ந்தார். ஒரு உருளைக்கிழங்கில் 2-3 பெயர்களை செதுக்கக்கூடாது. ஒவ்வொரு பெயரையும் தனித்தனியாய் செதுக்க வேண்டும். சரி, அப்புறம் நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் இந்த கோணியை தூக்கி கொண்டு போக வேண்டும். அவ்வளவுதானா? நான் என்னமோ பெருசா ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன் என்று சீடன் எழுந்து போனான். அன்றிலிருந்து யார் மீதெல்லாம் ஆத்திரமோ, யார் யாரை பழி வாங்க வேண்டுமோ என்று நினைப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து பெயர் செதுக்கி கோணி பையில் போட்டுக்கொண்டே வந்தான். ஆரம்பத்தில் கோணியை தூக்கி கொண்டு திரிவது ஒன்றும் பெரிய சிரமமாய் தெரியவில்லை. ஆனால் நாளாக அது சுமையாய் தோன்றியது. இன்னும் கொஞ்ச நாள் போததும் தூக்குவதே சிரமமாகிவிட்டது. இதனிடையே சில நாட்களுக்கு பின் அந்த உரித்த உருளைக்கிழங்கிலிருந்து வாசனை வர ஆரம்பித்தது. நாள் போக போக அது சகிக்க முடியாத அழுகிய நாற்றமாக வீச ஆரம்பித்தது. அவன் மூட்டையை தூக்கி கொண்டு வந்தாலே எல்லோரும், நெருங்கிய நண்பர்கள், கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளைகள் என எல்லோரும் ஓட ஆரம்பித்தார்கள். அவனிடம் பேசவோ அவன் சொல்வதை யாரும் காது கொடுத்து கேட்கவோ கூட தயாராகில்லை. சீடன் மறுபடியும் சாமியிடம் வந்தான். என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களே என்றான். என்ன புரிந்தது என்றார் சாமி. பழி வாங்கும் குரோதம் உணர்வை சேகரித்து கொண்டே வந்தால் அது சுமையாகிவிடும், துர்நாற்றம் வீசும், யாரும் பக்கத்தில் வரமாட்டார்கள். அதை எனக்கு விளக்கத்தானே இப்படி செய்தீர்கள் என்றான் சீடன். சரி, ஆனால் நீ இன்னும் முழு கிணற்றை தாண்டவில்லை என்றார் சாமி. புரியலையே, உன் பிரச்சனை சுமை கூடி போச்சே என்பதும் நாற்றம் அடிக்கிறதே என்பதும் தான் என நினைக்கிறாய் இல்லையா? ஆமாம். சரி, அந்த உருளைக்கிழங்கிலிருந்து அவ்வப்போது கொட்டி அந்த கோணியை காலி செய்து கொண்டே வந்தால் இந்த சுமை பிரச்சனை, நாற்ற பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறாய் இல்லையா? ஆமாம். மகனே, பிரச்சனை உருளைக்கிழங்கில் இல்லை, கோணிப்பை. கோணி இருந்தால் தானே அதில் உருளைக்கிழங்கு சேகரிக்க ஆரம்பித்தாய். எனவே உனக்கு சுமை இல்லாமல் இருக்க வேண்டுமானால், அந்த சுமை நாற்றம் எடுக்காமல் இருக்க வேண்டுமானால் கோணியை முதலில் தூக்கி எறி. உனக்கு துன்பம் இழைத்தவர்கள் தண்டனை பெற்றே தீருவார்கள். நீ உன் வேலையில் கவனம் செலுத்தி உன் கடமையை சரியாக செய்து வா என்றார். ஆம் அன்பர்களே, கைவிட வேண்டியது பழிவாங்கும் நினைப்பை மட்டுமல்ல, பழிவாங்கும் எண்ணத்தையும் உணர்வையும் கூடத்தான். மறக்க வேண்டியவைகளை மறக்காமல் நினைத்திருப்பதும், மறக்க வேண்டாதவைகளை மறந்துவிடுவதும் இந்த உலகில் இன்றைய துன்பங்களுக்கு எல்லாம் காரணம்.